ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பப்பாளிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பப்பாளிக்காய் எடுத்து தோலை ஃபுல்லாக செத்தி எடுத்துக்கிறேன். அதை ரெண்டாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விதையை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கிறேன். வானல்லாம் சூடானதும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட கட் பண்ணி வச்சுருந்த 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த பப்பாளி காயை சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் போதும், நல்லா வெந்துடும். டேஸ்டியான பப்பாளி காய் பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது, கண் பார்வைக்கு நல்லது. முட்டைக்கோஸ் பொரியல் மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கே ஆப்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.